ஒரு செகண்ட் முன்னாடி போயிருந்தா மேல ஒரு கம்பி விழுந்திருக்கும், ஒரு செகண்ட் முன்னாடி போயிருந்தா ஒரு பள்ளத்துல விழுந்திருப்பேன். நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம். இதெல்லாம் இறை செயலால ஏற்படக்கூடிய நன்மைகள். நீங்க ஏதாவது ஒரு இடத்துல தனிமையா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை உருவாயிரும். ஆதிசித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். இந்த பெண் குழந்தைகள் விஷயத்தை பத்தி ஏற்கனவே வாராகி தாய் வழிபாடுகள் செய்யுங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வாராகி தாய் வழிபாடுகளுக்கு வந்து பக்கத்துல கோயில்கள் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. வழக்கமாவே பெண்கள் அனைவரும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல துர்க்கை வழிபாடு செய்வாங்க. துர்க்கை யாருன்னா தைரியலட்சுமி துர்க்கை தான். துர்க்கை வழிபாடு செய்வாங்க. ஏன் செய்வாங்க அப்படின்னா இனம் புரியாத தைரியமும் தன்னம்பிக்கையும் ஆற்றலும் அதிகரிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த துர்க்கை வழிபாடு செய்வாங்க. இதை வந்து பெண் குழந்தைகளை கூட்டிட்டு போய் அவசியம் செய்ய வைக்கணும். இந்த ராகு கால வேலைகள்ல செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய ராகு கால வேலை மிக மிக சிறப்பு. தைரியத்தை அதிகப்படுத்தி தரக்கூடியது அதுதான். அங்க எலுமிச்சம்பழத்துல கட் பண்ணி தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து பெண் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உருவாகும். அவங்களையும் அறியாம உருவாகும். என் பொண்ணு வந்து இருட்டுல கூட வெளில போக மாட்டா, யாராவது கூப்பிட்டா கூட பயந்துக்குவா, எந்த இடத்துக்கு போனாலும் அவளுக்கு ஒரு இனம் புரியாத பயம் பதட்டம் வந்துடும், ரொம்ப கூச்ச சுபாவம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க கூட இந்த ராகுகால வழிபாடை தொடர்ந்து மேற்கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா மனசுக்குள்ள மிகப்பெரிய தைரியம் வரும். வாராகி வழிபாடுன்னு சொல்லக்கூடியது அசுரவேக தைரியம், அது வேற மாதிரி செயல்படும். துர்க்கை வழிபாடுன்னு சொல்லக்கூடியது இனம் புரியாத ஒரு தைரியம். அதாவது இவளா இப்படி செஞ்சான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, அவ்வளோ அமைதியா இருப்பாங்க, கூப்பிட்டா கூட பேச மாட்டாங்க, ஆனா அந்த இடத்துல அப்படி பண்ணிட்டு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய தைரியத்தை தரக்கூடியது அந்த வாராகி, அதாவது துர்க்கை வழிபாடு. இந்த வாராகியும் துர்க்கையும் ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணி பிடிச்சிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள் ஆட்டோமேட்டிக்கா வெளில போயிருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கணும். நீங்க தனியா நடந்து போறீங்க அப்படின்னா எதிர்பாராத வகையில தெய்வத்தினுடைய துணை வந்து யாரா 2 பேர் 3 பேர் கூட வர மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க ஏதாவது ஒரு இடத்துல தனிமையா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை உருவாயிடும். அதே சமயத்தில் யாரையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ளார இயற்கையிலே வந்துடும். தைரியம் எப்படி எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல. நிறைய பேர் அதாவது நல்லா கேட்டு பாருங்க, புலியையே முறத்தால் அடைச்சவங்க பெண்கள்னு சொல்லக்கூடிய அப்ப அந்த பெண்களுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் இருக்கும். அதனால அவ்வளவு பெரிய தைரியத்தையும் வந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு அப்படின்னா வாராகிக்கும் துர்க்கைக்கும். துர்க்கையை நான் சொன்ன மெத்தட்ல வழிபாடு மட்டும் செஞ்சுட்டு வந்து பாருங்க, அந்த பெண் குழந்தையுடைய தைரியம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. அதே சமயத்துல ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல காளியம்மன் கோயிலுக்கு அடிக்கடி கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போய் தெய்வத்தை வழிபாடு செய்ய வைங்க. செஞ்சு பாருங்க. பெண் குழந்தைகளுக்கு நீங்க எல்லா நேரமும் கராத்தே கும்ஃபு எல்லாம் கத்து கொடுத்து கூட்டு போயிட்டு எல்லா டைமும் கூட்டு போயிட்டுலாம் கூட்ட முடியாது. ஆனா இறை சக்தின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய லெவல்ல காப்பாற்றும். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, மயிரிலையில் உயிர் தப்பினா ஒரு செகண்ட் தான் அந்த வண்டி அப்படியே டக்குன்னு வந்து அடிச்சுட்டு போயிருக்கோம், டக்குன்னு காப்பாத்திராப்பன்னா அதெல்லாம் இறை சக்தியினுடைய செயல்பாடுகள். முன்னாடி ஒரு செகண்ட் முன்னாடி போயிருந்தா மேல ஒரு கம்பி விழுந்திருக்கும், ஒரு செகண்ட் முன்னாடி போயிருந்தா ஒரு பள்ளத்துல விழுந்திருப்பேன், நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம். இதெல்லாம் இறை செயலால ஏற்படக்கூடிய நன்மைகள். அதனால வந்து இந்த 2 தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். துர்க்கையை வழிபாடு செய்வதும் வாராகியை வழிபாடு செய்வதும் பெண் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். நான் சொன்ன நாட்கள்ல சொன்ன மெத்தட்ல செய்யுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். என்னைக்கு செய்யணுங்கிறதா ரகசியம். அதை செஞ்சு பாருங்க, நிச்சயமாக குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவார்கள். நன்றி.